தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி பதவிக்கு 26 லட்சம் பணம் வாங்கிய தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தை பெருங்கனவோடு ஆரம்பித்தார் விஜய். 2026 சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் அவருடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே பல புகார்கள் எழுந்தன. அதாவது கட்சி பதவிக்கு பணம் வசூல் பண்ணப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. நகர செயலாளர் பதவிக்கு 20 லட்சம் ரூபாய், ஒன்றிய செயலாளர் பதவிக்கு 10 லட்சம் ரூபாய், மாவட்ட செயலாளர் பதவிக்கு 5 கோடி ரூபாய் என வசூல் பண்ணப்படுவதாக கூறப்பட்டது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பதவி வாங்கி தருவதாக கூறி மதுரை தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கப்பாண்டியன் அவர்கள் 26 லட்சம் ரூபாயை ஒரு பெண்ணிடம் வாங்கி மோசடி செய்துள்ளார். சர்மிளா என்ற பெண் அவருடைய கணவர் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். என்னவென்றால், தன்னுடைய மனைவிக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பதவி வாங்கி தருவதாக கூறி 26 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டார். மேலும் பணம் கேட்டு அனுப்பினார். இந்த பணமானது ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்துக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். தன்னுடைய மனைவிக்கு கட்சி பதவிக்கு 26 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு மோசடி பண்ணிவிட்டார் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சி பதவிக்கு பணம் வசூலிக்கப்படுவது தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. கட்சி பதவிக்கே பணம் கொடுத்து இவங்க வந்தாங்கன்னா, நாளைக்கு ஆட்சியை பிடிச்சாங்கன்னா இவங்க செலவழித்த பணத்தை 1க்கு 10 கொள்ளையடிப்பாங்க. அதுதான் உண்மை. கட்சி பதவிக்கு சாதாரண மகளிர் அணி செயலாளர் பதவிக்கு 26 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் பதவிக்கு 5 கோடி ரூபா, ஒன்றிய செயலாளர் பதவிக்கு 10 லட்சம் ரூபா. இதை வசூல் பண்ணுற போட்ட காசை எப்படி எடுப்பாங்க? ஆட்சிக்கு வந்தால் கொள்ளையடிச்சா தான் எடுக்க முடியும். தமிழக வெற்றிக் கழகம் விஜய் முதலமைச்சரானா இவங்க போட்ட காசை அப்போ தான் எடுக்க முடியும். விஜய் முதலமைச்சர் ஆவார், நம்ம போட்ட காசை எடுத்துடலாம், கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட இன்றைக்கி 26 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த மகளிர் அணி போஸ்ட் வாங்க முயற்சி செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சி பதவிகள் விலைக்கு விற்கப்படுகிறது. அதுதான் உண்மை. இப்போ எம்எல்ஏ சீட்டே பார்த்திங்கன்னா விலைக்கு விற்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எல்ஏ சீட்டே பணம் கொடுத்து வாங்கி இவங்க தேர்தலில் செலவு செஞ்சு இவங்க வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு போனால் இவங்க போட்ட காசை கண்டிப்பாக கொள்ளையடிச்சா தான் எடுக்க முடியும். ஆக தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அண்ணா வழியில், கருணாநிதி வழியில், எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா வழியில் இவங்க கோடி கோடியாக கொள்ளையடிப்பது தான் இவங்க மாடல். இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே ஒழிய தமிழ்நாட்டில் நல்லாட்சியை தருவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்படலை. தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அரசியல் புரிதல் தெரியாது. அவங்களுக்கு விஜய் 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 அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அரசியல் தெரியாது, அரசியல் புரிதல் கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி எதுவும் தெரியாது, தமிழ்நாட்டை பற்றி தெரியாது, தமிழக வரலாறு தெரியாது, தமிழக மக்களுடைய பிரச்சனைகளும் எதுவும் தெரியாது.